ஜரத்காரோ ஜரத்காருஹு ஸ்வசேயமனுஜா மம பிரதிகிருண்ணீஷ்வ பாரியார்த்தே மயா தத்தாம் சுமத்யமாம் த்வதர்த்தம் ரக்ஷிதா பூர்வம் பிரதீச்சே மாம் திஜோத்தமா. உங்களுக்காகவே தான் நாங்கள்லாம் காத்துட்டுருக்கோம். உங்களை போல் மகான்களுக்கு கொடுக்கணும். அதுக்காக தான் நாங்கள்லாம் எங்காவது குழந்தைய வெளியில் மாப்பிள்ளை தேடாமல் உங்களுக்கு கொடுக்கணுன்னே தேடின்னு இருக்கோம் அப்படின்னு இந்த வாசுகி சொன்னார். உடனே நம்ம கதை கேட்குறவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் தோணும். இவர் வேணா போகாத ஊருக்கு வழி சொல்கிறாப்புல ஜரத்காருங்கிற பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறான். ஆனால் இவருக்கு கொடுக்கணும்னு ஸ்பெசிஃபிக்காக என்னமா அவாத்தில் ஒரு பிறந்த பொண்ணுக்கு ஜரத்காருன்னு பேர் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கிற சந்தேகம் கதை கேட்குறவாளுக்கு வரும் அல்லவா. அதுக்காக அடுத்த கதை உள்ளுக்குள்ளே ஒரு கதை தொடர போகிறது. இந்த கதையினுடைய கடைசியில் தான் இதோட லிங்க் உங்களுக்கு புரியும். வாசுகி குடும்பத்தில் ஒரு சாபம் இருந்தது. அந்த சாபத்தை நீங்கிறதுக்காக தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அது என்ன சாபம் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறோம். இந்த தக்ஷ பிரஜாபதினு இருந்தாரே, அவருக்கு அவருடைய பெண்ணு 2 பேர். அந்த 2 பேரை கஷ்யப பிரஜாபதி கல்யாணம் பண்ணி கொடுத்தாள். அந்த 2 பெண்ணுடைய பெயர் என்னென்னா கத்ரு என்றும் வினதை என்றும் பெயர். இந்த கத்ரு வினதை 2 பேரும் கஷ்யபருடைய மனைவி. தே பாரியே கஷ்யபஸ்யாஸ்தாம் கத்ருஷ்ச வினதா சஹ. கஷ்யபர் அவளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் ஒரு சமயம் இந்த கத்ருட்டையும் வினதேட்டையும் கேட்டார், உங்களுக்கு என்ன விருப்பம் கேளுங்கள், அதை நான் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு கஷ்யப பிரஜாபதி கத்ருட்டையும் வினதேட்டையும் சொன்ன உடனே கத்ரு சொன்னால், எனக்கு 1000 குழந்தைகள் வேண்டும் அப்படின்னு கேட்டாள். வவ்ரே கத்ருஹு சுதான் சஹஸ்ரம் துல்லிய வர்ச்சசா. ஒரே மாதிரியாக 1000 குழந்தைகள் வேணும். ஒரே மாதிரியாக 1000 பேரை யாரால் சிருஷ்டி பண்ண முடியும்? அதனால் கத்ருவே சொன்னால், பாம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக தானே இருக்கல்லவா ஆகிருதியில். அதனால் எனக்கு 1000 பாம்புருடைய குழந்தைகளை கொடுக்கணும். அது இப்படி அனுக்கிரகம் பண்ணணும்னு கேட்டால், பஹுவ்ரே கத்ரு சுதான் நாகான் சஹஸ்ரம் துல்லிய வர்ச்சசா. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டோ வினதேட்ட கேட்டார், அம்மா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். துவௌ புத்ரௌ வினதா வவ்ரே. வினத்தை சொன்னால் நாம் இருவர் நமக்கு இருவர் இதெல்லாம் செவத்தில் எழுதி பார்த்துருக்கோம் அல்லவா. அது மாதிரியாக வினதை எனக்கு 2 குழந்தைகள் கொடுத்தா போகும். அந்த 2 குழந்தைகளும் இவளுடைய 1000 குழந்தைகளை காட்டிலும் பலிஷ்டாலாக இருக்கணும். 2 பேரும் தேஜஸ்னாலேயோ பலத்தினாலேயோ எதுலேயுமே குறைவு இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான 2 குழந்தைகளை கொடுக்கணும் அப்படின்னு கஷ்யபர்கிட்ட உடனே பிரார்த்தித்த உடனே அவர், உங்களுக்கு கரு ஏற்படட்டும், நீங்கள் கவனமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி கத்ரு வினதை 2 பேருமே கர்ப்பவதிகளாக ஆகி காலே நமஹதா கத்ருஹு அண்டானாம் தசதீர்தச ஜனயாமாச விப்ரேந்திர துவே சாண்டே வினதா ததா. ரொம்ப காலம் கத்ருவானவள் கர்ப்பவதியாக இருந்து 1000 முட்டைகளை ஈன்றாள். அதாவது 2 பிறப்போடு உடைய குழந்தைகளாக கிடைக்க போகிறது இவாளுக்கு. முட்டையிட்டு முட்டை பொறிஞ்சு அதுலேருந்து குழந்தை வராப்பில் ஒரு சங்கல்பம். கத்ருக்கோ 1000 முட்டைகள். ஏன்னா பாம்புன்னு கேட்டதுனாலே, பாம்பு உருவம்னு கேட்டதுனாலே, பாம்புலாம் முட்டையிலேருந்து தானே வருது. அதனால் 1000 முட்டை இட்டாள். அதே மாதிரி வினதை 2 முட்டை இட்டாள். அந்த 1000 முட்டைகளை அடகாக்கணுமே, அடகாக்கிறதுன்னு சொல்லுவா அல்லவா. அப்போ தானே அது சரியான உஷ்டத்தில் இருந்தால் தான் அது பொறிஞ்சு வரும் அல்லவா. அப்போ என்ன பண்ணினால், அந்த மாதிரியாக பாண்டம் தயார் பண்ணி அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக உள்ள அந்த பாண்டத்தில் இந்த 1000 முட்டைகளையும் வைத்தார்கள். சோபஸ்வேதேஷு பாண்டேஷு, சரியான வெப்பமுடைய பாண்டம். அதனால தான் ப்ரீமிச்சூர் ஆனவாள்லாம் இன்குபேட்டர்னு சொல்கிறா பாருங்க, அதுக்குள்ளே குழந்தைய வைக்கிறதுங்கிற பாருங்க, எல்லாம் நம்ம புராணத்தில் உள்ளது தான் அது. இந்த மாதிரியாக அதுக்குள்ளே வச்ச போது என்னாச்சு, தத பஞ்சசதே காலே கத்ரு புத்திரா வினிர்கதாக,
500 வருஷம் ஆனவொடனே கத்ரு வச்ச அந்த பாண்டங்களில் உள்ள 1000 முட்டைகளும் பொறிஞ்சு 1000 நாகங்களாக பாம்புகளால் வெளியில் வந்துடுத்து. வினத்தை 2 முட்டை இட்டாலே அந்த 2 முட்டையும் பொரியவே இல்லை, அப்படியே இந்த பாண்டத்தில் இருக்குது. தத புத்திரார்த்தினி தேவி கிரீடிதாச்ச தபஸ்வினி அண்டம் பிபேத அப்படின்னு. அடாடா, அவாத்தில் 1000 முட்டையும் பொரிஞ்சுடுத்து, கடைசியிலடா 2 தான் புரிட்டேன், அது 2 கூட எனக்கு புரியலையே. இந்த வடாம் பொரியறதே சொல்லுவா. அந்த நாளில் நானும் மாமியும் சேர்ந்து தான் பண்ணினோம், அவாத்து மாமி நானும். அவாத்தில் இவ்வளோ பெருசுக்கு புரியறது எங்கள் ஆற்றுல போட்ட அளவு கூட வெளியில் பொரிஞ்சு வரலன்னு சொல்லுவாள் அல்லவா. அந்த மாதிரியாக அவாத்தில் 1000 முட்டையும் பொரிஞ்சுடுத்து, எங்கள் ஆற்றுல 2 முட்டை பொரியலையே அப்படின்னு கொஞ்சம் அவசரப்பட்டுன்னு வினதா என்ன பண்ணினாள், ஒரு முட்டையை லைட்டாக அப்படியே தேங்காய் உடைக்கிறாப்புல லைட்டாக தட்டி பார்த்தாள். உடனே அந்த முட்டை அதுலேருந்து விரிஞ்சு முட்டையிலேருந்து ஒருத்தர் வந்தார், மகாபுருஷர் வெளியில் வந்தார், நல்ல தேஜஸ்வியாக. ச புத்திரஹா குரோத சம்பன்னஹாங்கிறது மகாபாரதம். கொஞ்சம் கோபத்தோடையே வெளியில் வந்தார். அவர் வெளியில் வந்தவர் அம்மாவை பார்த்து சொன்னார், என்னை இந்த மாதிரி அவசரப்பட்டு நான் முழு வளர்ச்சி அடையிறதுக்கு முன்னாடி முட்டையிலேருந்து வெளியில் கொண்டு வந்துட்டேன், அதனால் என்னை எப்போதைக்கு அவசரப்பட்டு நீ வெளியில் கொண்டு வந்தையோ நீ அடிமையாக போக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், ஆகாசத்துக்கு போயிட்டார். நேரம் ஆகாசத்துக்கு பறந்து போயிட்டார். பஞ்சவரிஷதான்யஸ்யா யயா விஸ்பர்தசேசா. அப்போ பறக்கிறதுக்கு முன்னாடி சொன்னார், அம்மா 300 முட்டையை அவசரப்பட்டுன்னு உடைச்சிடாத, அது பொரியற போது பொரியட்டும், எப்போதைக்கு என்ன நீ அவசரப்பட்டுன்னு என்னை முழு வளர்ச்சி இல்லாமல் என்னை ரிலீஸ் பண்ணியோ அதனால அடிமையாக போவாயின்னு சொல்லிட்டு அவர் ஆகாசம் போய் ஆகாசத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். சூரியோதயம் ஆறுது. சூரியோதயான சூரிய பகவான் பார்க்குறார், தன்னை மாதிரியே ஒருத்தர் ஆகாசத்தில் சஞ்சாரம் பண்ணுறானே, ஸ்வதேஜசா பிரஜ்வலந்தம் ஆத்மன சமதேஜசம், 300 சூரியன் மாதிரி ஒருத்தர் ஆகாசத்தில் நிற்கிறானே அப்படின்னு மொல்லமாக பேச்சு கொடுத்தோ அவர் யாருன்னு தெரிஞ்சுட்டு அவருக்கு உடம்புல முழு வளர்ச்சி இல்லாததுனால நீர் என்ன பண்ண போறீன்னு கேட்டார். இல்லை கோவிச்சுன்னு வந்துட்டேன் அம்மாட்ட, என்ன பண்ணுறதுன்னு பேசாமல் எங்கிட்ட ரொம்னார். சூரிய பகவான் பேஷா இருக்கேன்னு சொல்லிட்டார். ஏன்னா 2 பேரும் சமான தேஜஸ்விகளாக இருக்கிறதுனால சரி இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணுன்னாலும் எனக்கு டிரைவராக இருங்கோன்னு விட்டார். என்னுடைய தேரில் நீங்கள் டிரைவராக இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவான் அந்த இடுப்புக்கு கீழே வளர்ச்சி அடையாத அந்த குழந்தைய டிரைவராக வச்சுன்னுட்டார். அவருக்கு தான் அருணன்னு பேர். அதனால சூரியோதயத்துக்கு முன்னாடி கார்த்தால வரக்கூடியது அருணோதயம். சூரியன் உதிக்க போகிறாருன்னா அதுக்கு அரை மணி பாதி பார்த்தீங்கன்னா கிழக்கு திக்கில் சேப்பாக தெரியும், அதுதான் அருணனுடைய ஒரு ஒளி. அதே மாதிரியாக சூரிய பகவான் சாயங்காலம் அஸ்தமிச்ச விட்டு பார்த்தேன்னா சேப்பாக தெரியும், அதுதான் அருணனுடைய ஒளி. அந்த சூரிய பகவானுக்கு சாரதி ஆயிட்டார். இந்த முதல் முட்டையிலேருந்து இடுப்புக்கு வளர்ச்சி அடையாது யார அருணன். இந்த அருணனுடைய குழந்தைகள் தான் ஜட்டாயு அப்படிலாம் ராமாயணத்தில் சொல்லப்படுறது. அதனால் சூரியனுக்கு அனூரு சாரதி அப்படின்னே பெயர். 2வது முட்டை பொரிஞ்சது இந்த வினத்தை இட்ட 2வது முட்டை. அதில் தான் கருட பகவான் வெளியில் வந்தார். கருடோபி யதா காலம் ஜஜ்ஜே பன்னக போஜனா ச ஜாத்தமாத்ரோ வினதாம் பரித்யஜ கமாவிசத். அவரும் முட்டை பொரிஞ்சு வெளியில் வந்தோடனே மேலே பறந்து ஆகாசத்துக்கு போனார். இப்படி 2 பேருமே மகா திறமைசாலி ஆகாசத்துக்கு போனதுனாலேன்னு தெரிவிக்கிறாள். ஒரு சமயம் இந்த கத்ருவும் வினதையும் உட்காந்துன்னு பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் பார்க்கடல் கடைஞ்ச கதைகள்லாம் பேசிகிட்டு இருந்தார்கள். தேவர்கள் அசுரர்கள் எல்லோரும் கடைஞ்சது, அதுலேருந்து வெளியில் வந்த வஸ்துக்கள் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கிறத உச்சைஸ்ரவஸ்துன்னு ஒரு குதிரை வந்தது. அது ரொம்ப ஒயிட் அண்ட் ஒயிட், அது காலிலேருந்து தலைப்பரியந்தம் ஒயிட்டு அப்படின்னு அதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தால். உச்சைஸ்ரவாகி கிம்வர்ணஹா பத்ரே பிரப்ரூஹி. உச்சைஸ்ரவஸுடைய கலர் என்ன அப்படின்லாம் பேசிக்கிறத வினத்தை சொன்னால் அது ஒயிட் அண்ட் ஒயிட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்வேதையேவ அஸ்வராஜோயம், அது வெண்மையான குதிரை அப்படின்னு உடனே கத்ரு சொன்னால், வெண்மைன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் உனக்கு தெரியாத ஒன்று விஷயம் இருக்குது அப்படின்னால் கத்ரு வினத்தைட்ட. என்னன்னு கேட்டால் வினத்தை அது ஒயிட்டு தான், ஆனால் வால் மட்டும் கருப்புன்னாலாம் கத்ரு. அது என்னமா கருப்பாக இருக்க முடியும், வா போகலாம்னு சொல்லலை. அப்படி சொல்கிறியா, சரி நாளைக்கு போய் பார்ப்போம் அப்படின்னாள். அப்போ தான் கத்ரு சொன்னாள், இது சும்மா இருக்கக்கூடாது, நம்ம எப்போதைக்கு நான் கால் கருப்பு வால் கருப்புன்னு சொல்லி நீ போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டியோ
பெட்டு கட்டுவோன்னா. பந்தயம் கட்டலாம், நாளைக்கு போய் பார்ப்போம். நீ சொன்னப்பட்ட பிரகாரம் முழுக்க வெண்மையாக இருந்தால் நான் உனக்கு அடிமையாக இருக்கேன். நான் சொல்லப்பட்ட பிரகாரம் வால் கருப்பாக இருந்தால் நீ எனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு கத்ரு சொல்லி உடனே வினத்தையும் சரின்னு சொல்லிவிட்டாள். அன்னைக்கு சாயங்காலம் அவள் ஆற்றுக்கு போன உடனே கத்ரு தன்னுடைய பாம்பு புத்திராள் இல்லையா அவளுக்கு, அவள் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாள், நானும் உன் சித்தியும் நாளைக்கு போய் பார்க்க போகிறோம் அந்த குதிரையை. அந்த குதிரையை பார்க்குற சமயத்தில் அந்த குதிரையோட வால் கருப்பாக இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா. இன்னும் பாம்புலாம் சொல்லிட்டு அது என்னம்மா பண்ண முடியும், என்ன செவ்வரா போய் பெயிண்ட் அடிச்சுட்டு வர்றதுக்கு. அதோட குதிரை இல்லையா போனால் பின்னாடி 2 உதவிட்டா என்ன பண்ணுறது. அதனால் நீ சொன்னதெல்லாம் கேட்கலாமா. அதோட கூட ஒயிட் அண்ட் ஒயிட்டுன்னு சொன்னால் அது ஒயிட் அண்ட் ஒயிட்டுன்னா அப்படியே எடுத்துக்க வேண்டியது தானே. நீ எதுக்கு போய் வால் மட்டும் கருப்புன்னு சொன்ன. ஒன்று நீ சொன்னதுக்காக, நீ சொன்னதை நிஜமாக்கிறதுக்காக நான் போய் அந்த வாழை போய் கருப்பு பண்ண முடியுமா. அவள் சொன்னால் எனக்கு தெரியாது, நான் அவள்கிட்ட சொல்லியிருக்கேன், அவள் எனக்கு அடிமையாக ஆகணும், அதனால் நீங்கள் போய் வாழை போய் சுற்றிக்கணும் அப்படின்னு சொன்னாள். உடனே அநேகமாக எல்லாரும் என்ன சொல்லிட்டா, முக்கால்வாசி பாம்புலாம் முடியவே முடியாது, நீங்கள் சொன்னதை கேட்க முடியாதுன்னு. இந்த காலத்தில் குழந்தைகள் சொல்கிறது கேட்க மாட்டேன்னு சொல்கிறது ஆச்சரியம் இல்லை. அந்த காலத்திலேயே கத்ருட்ட இந்த மாதிரி சொல்லிவிட்டாள். கத்ருஷ்சவைசு பர்ணீச்சாஹத்வரூபயோரஸ்பர்தேதாம் சா கத்ருசு பர்ணீமஜயத். வேதத்தில் உள்ள உபாக்கியானம் தான் இந்த மகாபாரதத்தில் வருது. வேறு விதமான போட்டின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கத்ரு சொன்னால், எப்போதைக்கு நீங்கள்லாம் என் சொன்னதை கேட்கலையோ கேட்காம இருக்கலோ நீங்கள்லாம் நெருப்பில் விழுந்து போக கடவுதுன்னு சாபம் கொடுத்தால். கத்ரு குழந்தைகளை பார்த்து பாவகோவ பிரதக்ஷியதி அப்படின்னு. உடனே அம்மாவோட சாபத்தை பார்த்துட்டு கார்கோடன்னு முதலிய நாகங்கள்லாம் என்ன பண்ணிது, அம்மா அம்மா இந்த மாதிரிலாம் சொல்லாத, நான் அதை உங்களை சொன்னதை கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பாம்பெல்லாம் என்ன பண்ணிட்டு நைஸாக அது போய் கொல்ல பக்கமாக போய் அந்த உச்சைஸ்ரவஸுங்கிற குதிரையினுடைய வாலில் போய் ஏறி வாலை பூரா சுற்றி நிறுத்தும். மறுநாளைக்கு கத்ருவும் வினதியும் வந்து பார்க்குறாள். வந்து பார்த்தா வால் கருப்பாக தெரியுறது, எட்டேந்து பார்க்குறது, பாம்பு சுற்றிருக்கிறது இவளால் கண்டுபிடிக்க முடியல வினதையால். அப்போ தான் சொன்னாள் கத்ரு, பார் வால் கருப்பாக இருக்கா இல்லையா அப்படின்னாள். பார்த்த உடனே இல்லைன்னு சொல்ல முடியாது அல்லவா, பிரத்யட்சமாக பார்க்குறத. ஆமாம் கருப்பாக இருக்குன்னாள். இன்னிலேருந்து நீ எனக்கு அடிமைன்னு விட்டாள் கத்ரு. இன்னிலேருந்து எனக்கு நீ அடிமை அப்படின்னு சொல்லி அவள் ஆற்றுல இவள் வேலை செய்கிறாள். கத்ரு ஆற்றுல தங்க பாத்திரம் போய் பாத்திரம் தேய்க்கிறது, பெருக்கிறது, துடைக்கிறது, அவள் சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறது. அக்கா வானவள் ஜமுனா சோஃபாவில் உட்காந்து அதை பண்ணு இதை பண்ணு, இது பாரு அடியில் குப்பை கிடக்கு இங்கே குப்பை கிடக்கு அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரியாக அக்கா தங்க வேலையவை தங்க அக்கா சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க இப்படியே ஓடிண்டே இருந்தது. கடைசியில் என்ன ஆச்சு, வினதியனுடைய புள்ள கருடன், அவர் மகா கெட்டிக்காரர், நல்ல பலிஷ்டராக இருக்கிறதுனால உடனே கத்ருடைய குழந்தையெல்லாம் என்ன பண்ணுது, வேலைக்காரி பிள்ளைன்னு நினச்சிட்டு கருடனை கூப்பிட்டு ஏதாவது வேலை பக்கத்தில் போய் பாலை வாங்கிடுவாம்பா, பேப்பரை வாங்கிடுவாம்பா, என்ன சொன்னாலும் வேலைக்காரி பிள்ளைங்கிற வேலையில் அவரும் வேலை செஞ்சுட்டுருக்கார். இப்படி சம்மர் வந்தது. வந்த சமயத்தில் வெயில் ஜாஸ்தியாக இருந்தது. பேப்பரில் போய் இதை டிவியில் வருது பாருங்க, இன்னிலேருந்து 2 நாளைக்கு 3 டிகிரி கூட கொண்டு போடுறான் பாருங்க. அது மாதிரியாக வெயில் ஜாஸ்தியாக இருந்த சமயத்தில் கத்ரு குழந்தையெல்லாம் என்ன பண்ணிட்டு வினதேட்டையும் கருடன்ட்டையும் எங்களெல்லாம் நீங்கள் பீச்சுக்கு அழிச்சுன்னு போகணுன்னு கேட்டது. எங்கே எந்த பீச்சுன்னு கேட்டார். மெரினா கூட பக்கத்தில் இருக்க. எங்கேன்னு கேட்டால் இல்லை விஜிபிக்கு அழிச்சுன்னு போகணும்னு சொல்லிது. எங்களெல்லாம் வந்து அங்கே போய் அழிச்சுன்னு போ அப்படின்னு சொல்லிது. அங்கே போய் அழிச்சுன்னு போய் விட்டார். அதாவது வினத்தை கத்ருவை தூக்கின்னு போனால்னே இருக்குது. தங்க அக்காவை தூக்கின்னு போய் இங்கே விட்டார். கருட பகவான் எல்லாரையும் அப்படியே கையில் வாரின்னு அங்கே போய் கொண்டு போட்டார். அவள்லாம் அங்கே போய் கழிச்சாள், விளையாடினாள். சாயங்காலம் ஆற்றுக்கு போகலாம் அப்படிங்கிற சமயத்தில் இல்லை வீட்டில் கொண்டு விட்டமானோடனே இல்லை ரொம்ப நல்லா இருக்குது, இங்கேருந்து கிஷ்கிந்தா கழிச்சுன்னு போங்கிறது அடுத்தபடி. இந்த மாதிரியாக இவாளை தூக்க விட்டு இவாள்லாம் வந்து கழிச்சுட்டே இருந்தாள். உடனே கருடனுக்கு ரொம்ப வருத்தம். அப்போ தான் அம்மாட்ட வந்து கேட்டார் வினதேட்ட, ஏம்மா இவாள் சொல்கிற வேலையெல்லாம் நம்ம செய்யணும், எது என்ன காரணம் அப்படின்னு. உடனே இந்த மாதிரி நான் அடிமையாகிட்டேன், வாக்கொழுப்புன்னு பேசாமல் இருந்திருக்கணும். வால் கருப்பாக இருந்தால் எனக்கு என்ன, காது கருப்பாக இருந்தால் எனக்கு என்ன, ஆமான்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்க வேண்டியது தானே. எல்லாம் ஒயிட் அண்ட் ஃபுல் அண்ட் ஒயிட்னு சொல்லி நான் பார்க்குற சமயத்தில் வால் கருப்பாக இருந்தது, அதனால் அடிமையாயிட்டேன்.
இந்த அடிமேலேருந்து விலகிறதுக்கு வழி தெரியலேன்னு ஒன்று கருடர் சொன்னார். நீ பேசாம நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த நாகங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தி ஒரு சமயம், நாங்கள்லாம் உங்கள் ஏதானு நீங்களுக்கு கிடைக்காத வஸ்து ஏதானு கேளுங்கோ, ஏதானு கொண்டு வந்து தரேன் அப்படியான்னு கேட்டது நாங்கள்லாம். ஆனால் எங்கள் அடிமையை நீங்கள் விளக்கணும். நானும் எங்கள் அம்மாவும் உங்கள் காலத்தில் வந்து வேலை செய்ய மாட்டோம். அந்த அடிமை விலகிறதுக்கு நீங்கள் ஏதானு ரொம்ப ரேராக உள்ள வஸ்துவை கேளுங்கோ தரேன்னு ஒன்று நாகங்கள்லாம் சொல்லிட்டு, ஆஹர அமிர்தமூஜசா, தேவலோகத்துக்கு அண்ணன் இருக்கக்கூடிய அமிர்த கலசத்தை கொண்டு வந்து கொடுத்தேன்னாக்க நாங்கள் உங்களை அடிமையிலேருந்து விளக்கிடுறோம். தத்தோ தாஸ்யாது விப்ரமோக்ஷா பவிதா தவ கேச்சரா, அதை கொண்டு கொடுத்துட்டேன்னா அடிமையிலேருந்து விளக்கிடுறோம் அப்படின்னு உடனே கருடன் சொன்னார், பேஷா கொண்டு வந்து கொடுத்துட்றேன், உங்கள் கையில் ஒப்படைச்சுட்றேன். உங்கள் கையில் ஒப்படைச்சாச்சுன்னா உடனே எங்களை அடிமையிலேருந்து விளக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அமிர்தத்தை கொண்டு வரத்துக்காக கிளம்புறார். கிளம்புற சமயத்தில் அவள் அம்மா சொன்னாள், அப்பா ரொம்ப தூரம் இருக்குப்பா அது இருக்கிற இடம், நானும் கேள்விப்பட்டிருக்கேன். போகிற வழியில் நீ என்ன பண்ணுவ அப்படின்னாள். அம்மா எனக்காக தான் புரியல, ஆனால் உன்னோட அடிமை விலகணும் அதுக்காக தான் கிளம்புறேன்னு ஒன்று. சமுத்திரத்துக்கு நடுப்பில் ஒரு இடம் இருக்குது, அதுதான் அந்த சமயத்தில் உனக்கு பசி வரக்கூடிய இடம். சமுத்திரகுக்ஷா வேகாந்தே நிஷாதாலயம் உத்தமம். அங்கே வேடுவர்கள்லாம் இருக்கிறார்கள். அந்த வேடுவர்களை வேண்டாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போ. ஆனால் அந்த வேடுவர்களில் ஒரு பிராமணன் கலந்து இருக்கிறான், அந்த பிராமணனை கொண்டு சாப்பிட்டுடாது அப்படின்னு சொன்னார். உடனே அவர் சொன்னார் கருடன், பிராமணர் அதெல்லாம் அவளோட கலந்துருக்கான்னு சொன்னீங்களே, அவர் பிராமணன்னு தெரியாதான்னால் தெரியாது, அவளோட கலந்துட்டான் அவன். அப்போ நான் எப்படி அவனை சாப்பிடாமல் இருக்கிறதுனால், நீ என்னை வாயில் கொண்டு போனேன்னாக்கா சுடும் உனக்கு, அதான் அடையாளம் அப்படின்னு வினதியானவள் கருடனுக்கு சொல்லி ஆசீர்வாதம் என்றாள். பக்ஷௌதே மாருத பாது சந்திரசூரியௌ ச பிருஷ்டதः சிரश्च பாது வன்னிஸ்தேவ சவஹ சர்வதஸ்தனும் விஷ்ணுः சர்வகதः சர்வம் அங்கானி தவ சைவ அஹஞ்சதே சதா புத்திர சாந்தி ஸ்வஸ்தி பராயணாக. வாயு பகவான் உன்னை ரட்சிக்கட்டும், சந்திரசூரியால் உன்னை ரட்சிக்கட்டும், அக்னி பகவான் உன்னை ரட்சிக்கட்டும், அஷ்டவசுக்கள் உன்னை ரட்சிக்கட்டும், மகாவிஷ்ணு உன்னை ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாள். இதை தான் கௌசல்யா தேவி அயோத்தியா காண்டத்தில் ராமபிரான் சித்திரக்கூடம் கிளம்புற சமயத்தில் ஆசீர்வாதம் பண்ணுறாள், மங்களாசாசனம் பண்ணுறாள். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஸ்லோகம் எம்பாலயசி தர்மன் தொப்னு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோகம் இருக்குது, என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புராகா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். ஏது படுஜோரா கிளம்பினார் கருட பகவான். போகிற சமயத்தில் கரெக்டாக இங்கேருந்து சவுத்தில் போகிறவாளுக்கு விழுப்புரம் வந்தோடனே பசிக்கிறது அல்லவா, அந்த மாதிரியாக அந்த நிஷாதாலய வரத்தை அவருக்கு பசிக்கிறது கருடனுக்கு. உடனே இறங்கி அங்கே உள்ள இந்த நிஷாதர்கள்லாம் சாப்பிட்றார். சாப்பிட்டு வாயில் போட்டுன்னு அவளை முழுங்கிற சமயத்தில் தொண்டை சுடுறது ஒரு இடம். உடனே சுட்ட உடனே ஓஹோ அந்த பிராமணன் உள்ளே போயிட்டான் போல இருக்குன்னு வாயில் கல் வந்தவா இப்படி லைட்டாக அந்த கல்லை வெளியில் கொண்டு வருவாளோ அந்த மாதிரியாக அந்த பிராமணனை வெளியில் துப்பிட்டார். இருந்தாலும் அவன் கழுத்துக்கிட்ட போனதுனால கழுத்து சுட்டு போயிடுது கருடனுக்கு. சுட்டத்தினால என்னாச்சு, கழுத்து பாகம் மட்டும் வெண்மையாக போயிடுது கருடனுக்கு. அதனால் இன்றைக்கும் கருட பட்சிக்கு கழுத்தில் பார்த்தேன்னா வெண்மை இருக்குது பாருங்க, அதுதான் கருடன்கிறதுக்கு அடையாளமாகவே ஆயிடுச்சு நமக்கு. இப்போ உடனே அங்கேருந்து நேராக கிளம்பினார், நேராக தேவலோகம் போனார். தேவலோகத்தில் அபசகுனம்லாம் ஏற்பட்டது. உடனே இந்திரனுக்கு ஒரு சாபங்கள்லாம் இருந்தது, இன்னொரு இந்திரன் வரட்டும்னு. அந்த மாதிரியாக இன்னொரு இந்திரன் மாதிரியாக கருட பகவான் தேவலோகம் போய் அதையும் தாண்டி அமிர்தத்தை கொண்டு வரதுக்காக போகிறார். தேவ சமுதாயங்கள்லாம் அஸ்திர சஸ்திரங்களோட தயாராக நிற்க முதல்ல கருடன் அவள் எல்லாரையும் துவம்சம் பண்ணி தன் சிறகுகளுடைய வேகத்தினால் மண்ணை கிளப்பி அவள் அனைத்து உலகிலும் இருளை பரப்பி மோகமடைய செய்தார். அடுத்தடுத்து வந்த அனைவரையும் வென்று அமிர்தம் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தார். நபஸ்பிருசந்தம் ஜுவாலாபிகி சர்வபூத பயங்கரம். அந்த அமிர்தம் இருக்கிற அந்த கோட்டைக்கு சுற்றி ஒரே திரியாக நெருப்பாக எரியிறது.
நெருப்பாக எரியக்கூடிய அந்த அக்னி கோட்டையை பார்த்தார். ஆகாசமோ பரியந்தம் போர்க்க அந்த தீயானது. தத்தோ நவத்தியானவதீர் முகானாம்ங்கிறார். அதாவது 8100 முகங்களை தன்னுடைய சிறகுகள் வழியாக வெளியில் கொண்டு வந்து அந்த 8100 முகத்தினால அப்படியே சமுத்திரத்தில் இருந்து ஜலத்தை உறிஞ்சு அந்த அக்னிக்கோட்டையாக எரியக்கூடிய அனைத்து நெருப்பையும் அணைச்சார். ச சக்கரம் க்ஷுரபரியந்தம் அபஷ்யத் அமிர்தாதிகேயே. அடுத்தபடியாக அந்த அமிர்தம் இருக்கிறக்குள்ள இடத்துக்குள்ளே போய் பார்க்குறார். பார்த்தால் ஒரு சக்கரம் சுற்றிகிட்டே இருக்கு. அந்த சுத்தர சக்கரத்தில் கத்தியெல்லாம் ஃபிட் பண்ணியிருக்கு. யாரான தப்பி தவறி ஒரு கையை விட்டாலோ காலை விட்டாலோ உடனே ஆட்டோமேட்டிக்காக வெட்டி போட்டுடும். அந்த மாதிரியாக சுற்றக்கூடிய அந்த சக்கரத்தை பார்த்த உடனே தன்னுடைய சரீரத்தை அணுவாக சுருக்கிண்டு ரொம்ப சின்னதாக ஆகி அந்த சக்கரத்துக்கு கிடுக்கு வையா உள்ளே போயிட்டார். அவர் உள்ளே போனால் அமிர்த கலசம் தெரியறது. அமிர்த கலசத்தை அப்படியே ரவுண்டு வந்துட்டுருக்கு 2 பாம்பு. அந்த 2 பாம்பும் கண்ணில் விஷமுடைய பாம்பு. இந்த பாம்பு பார்த்தாலே போகிறோம் எழுத்தாப்புல உள்ளவா எரிஞ்சு விடுவார்கள். அந்த மாதிரியாக அந்த 2 பாம்பு அதை சுற்றிண்டே வரத்தை பார்த்தார் கருட பகவான். உடனே தன்னுடைய இறகுனால உடனே அங்கே ஒரே ஒரு புழுதியும் காத்தையும் கலப்பி அந்த பாம்புக்கு கண்ணு தெரியாமல் பண்ணி அது அப்படியே கண்ணை மூடின்னு இருக்கிற சமயத்தினுடைய மூக்குனால அந்த பாம்பெல்லாம் அப்படியே துண்டு துண்டாக வெட்டி நெசுக்கி தாபியாம் அதிர்ஷ்ட ரூபோசௌ சர்வத சமதாடையதுன்னு அந்த மாதிரியாக பண்ணிட்டு உடனே அமிர்த கலசத்தை கையில் எடுத்துனுட்டார். அங்கே இருக்கக்கூடிய அபீத்வைவாமிருதம் பக்ஷி பரிகிருஹ்யாசு நிஸ்ருதகாகாம் ஆகச்சத பரிஸ்ராந்தா. அமிர்த கலசத்தோட வெளியே வரத்த இந்த சக்கரை சுற்றிகிட்டே இருக்க. அது மேலே தான் கத்தி வச்சு ஃபிட் பண்ணியிருக்கேன். அதனால் அடிவாகத்தில் என்ன பண்ணார், தன்னுடைய அழகுனால அப்படியே அது ஏதோ சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாப்புல அடியில் உள்ள அந்த சக்கரத்தினுடைய ஆரத்தை அப்படியே அந்த நடுப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிலை வந்து கட் பண்ணி அதை அப்படியே செயலிழக்க முடியாது பண்ணி அதையும் துண்டு துண்டாக ஆக்கி துவம்சம் பண்ணிட்டு வெளியில் வரார். அமிர்த கலசஹஸ்தம் காந்தி சம்பூர்ண தேகம் சகல விபுதவல்யம் வேதசாஸ்திரை ரச்சித்யௌ விபுத சுலப பக்ஷைஹி தூயமானாண்ட கோஷௌ சகல விஷ விநாசௌ சிந்தயேத் பக்ஷிராஜௌ. அமிர்த கலசஹஸ்தம் கையில் அமிர்த கலசஹஸ்தத்தோட சொர்ண சாயோட தங்க நிறத்தோட உடம்பு பூரா அப்படி மின்ன. யாராக இருந்தாலும் அவரை வணங்கினால் அவளுக்கு ஆகாத காரியங்களே கிடையாதுங்கிற சகல விபூத வல்யம் வேதசாஸ்திரை ரச்சித்யம் தூயமானாண்ட கோஷம் சகல விஷ விநாசம். யார் இந்த பக்ஷிராஜாவை நினைக்கிறாளோ சகல விஷபயத்தையும் போக்கக்கூடியதான பக்ஷிராஜாவாக அமிர்த கலசத்தோடு அப்படி வெளியில் வரக்கிறார். அந்த ஜோரை பார்க்கணும் எல்லாரும். எங்கே பார்க்க முடியும்னா நம்ம கும்பகோணத்துக்கு பக்கத்தில் நாச்சியார் கோவில் அப்படிங்கிற மகாக்ஷேத்திரத்தில் கல் கருடனாக பிரகாசிக்கிறார். அங்கே பிரார்த்தனா மூர்த்தி அமிர்த கலசம் பண்ணி வைக்கிறேன் பக்ஷிராஜா அப்படின்னு பிரார்த்திக்கிறவாளுக்கு இன்னிக்கும் கை மேலே பலனை கொடுத்துட்டுருக்கார் அல்லவா, அதே மூர்த்தி தான் நாச்சியார் கோவிலில் விளங்குறார். அந்த அமிர்த கலசத்தோட அவர் வெளியில் வந்த அந்த ஜோரை பார்த்தார். விஷ்ணுநாச்ச ததாகாசே வைனதேயா. மகாவிஷ்ணு ஆகாசத்திலேருந்து பார்த்த உடனே அடேங்கப்பா என்ன பராக்கிரமம். அவன் ஆரம்பத்துலேருந்து கிளம்பின ஜோரை பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளவு அழகாக காரியத்தை சாதிக்கிறான். இவ்வளவு கிடைக்க முடியாத அமிர்த கலசம் வந்திருக்கு, அதை மோந்து கூட பார்க்கல, அப்படி கையில் எடுத்துன்னு வரானே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு தமுவாச்ச அவ்யயோ தேவா வரதோஸ்பீதி கேச்ச. மகாவிஷ்ணு ஏத்தாப்பில் பிரசன்னமாயிட்டார். அமிர்த கலசத்தோடு வந்த அந்த பக்ஷிராஜாட்ட கருடன்ட்ட, அப்பா உன்னை பார்த்த உடனே ஆச்சரியமாக இருக்குப்பா. அடியேன் மகாவிஷ்ணுங்கிறத நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு உன்னை பார்த்த உடனே உன்னுடைய பராக்கிரமத்தை பார்த்த உடனே அவனுக்கு வரம் கொடுக்கணும்னு தோன்றுறது. நீங்கள் தான் வரன் கையை கொடுக்குறேன் அப்படின்னார் மகாவிஷ்ணு பக்ஷிராஜாவான கருடன்ட்ட. உடனே கருடன் டிலே பண்ணாமல் பேசுகிறார். எனக்கு நீங்கள் வரல் தரணும்னா நீங்களே என்னை பார்த்து வரன் தரணும் அப்படின்னா நான் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கேன்னா அப்படி சொல்லாத.
நான் வரன் வேணுங்கிற வாழ்க்கை நான் வரமாட்டேன்னார் மகாவிஷ்ணு. வரம் வேணும் வரம் வேணும்னு தபஸ் பண்ணுற வாழ்க்கெல்லாம் என்னுடைய அசிஸ்டண்ட் பிரம்மாவை தான் அனுப்புவேன். என்னை பார்த்தும் ஒன்றும் வாண்டான்னு இருக்கார்லவா, ஒரு துருவன், ஒரு பிரகலாதன், ஒரு கஜேந்திரன், இவாள்லாம் பகவானை பார்த்தோடனே வரனா கேட்டா அது வேணும் இது வேணுங்கிற ஆசையே இருக்கக்கூடாது, நரசிம்மான்னு தானே கேட்குறான் பிரகலாதன். அது மாதிரி உள்ளவாளுக்கு வரன் கொடுக்கணும்னு ஆசைப்படக்கூடியவன். அதனால தான் உன்னை கேட்குறேன், உனக்கு என்ன வரணும் வேணும்னே நான் எப்போதும் உங்களுக்கு மேலே இருக்கணும்னு விட்டார் கருட பகவான். உங்களுக்கு நான் மேலே இருக்கணும்னு கேட்டவுடனே எனக்கு வேலையான்னு, ஆமாம் உங்களுடைய கொடியில் என்னுடைய சின்னம்தான் இருக்கணும், உங்களுடைய வாசலில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய கொடியில் என்னுடைய சித்திரம் இருக்கணும் அப்படின்னு சொன்னது கேட்டதுனால தான் பெருமாள் கோவிலில் துவஜாரோகணத்தில் பார்த்தீங்கன்னா கருடன் போட்டிருக்கும் அல்லவா. சிவன் கோவிலாக இருந்தால் நந்தி போட்டிருக்கோம், பெருமாள் கோவிலாக இருந்தால் கருடன்னா போட்டிருக்கோம். அந்த மாதிரியாக வரன் வாங்கி வரனை கொடுத்தார் மகாவிஷ்ணுவானவர். உடனே கருடன் சொன்னார், எப்போதைக்கு நீங்களே வலுவிலே எனக்கு வரன் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களோ, உங்களுக்கு மேலே நான் இருக்கணும்னு கேட்டபோது அதை நீங்கள் அங்கீகாரம் பண்ணி எனக்கு என்னுடைய மனோரசத்தை பூர்த்தி பண்ணீங்களோ, நானும் உங்களுக்கு வரன் கொடுக்குறேன், என்ன வரன் வேணும்னு கேட்டார் கருடன். அப்படி கேட்கணுங்கிறதுக்காக தான் மகாவிஷ்ணுவே அப்படி வரன் கொடுத்தார். முதல்ல கருடன் மகாவிஷ்ணுகிட்ட என்ன வரன் வேணும்னு கேட்ட உடனே அப்பாடான்னு ஒரு தடவை எச்ச முழுங்கிட்டு கருடன் சொன்னார், எப்போதும் எனக்கு நீர் வாகனமாக இருக்கணும்னுட்டார். எனக்கு நீர் எப்போது வாகனமாக இருக்கணும். பவதே பிவரம் தத்யாம் விருணோது பகவானபி தம்பவ்ரே வாகனம் விஷ்ணு கருத்மந்தம் மகாபலம். உடனே கருட பகவான் சொன்னார் மகாவிஷ்ணுட்ட, தசாஸ்து, சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றுவேன், மாறமாட்டேன். அதனால் நான் வந்த காரியத்தை முடிச்சுட்டு அப்புறம் நான் உங்கள்கிட்ட வாகனமாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோடனே இந்திரன் வந்தான், வஜ்ராயுதத்தால் அடித்தான் கருட பகவானை. வஜ்ரேனே அத்தாடயத்துன்னு வஜ்ராயுதத்தால் கருடனை அடித்தான். உடனே கருட பகவான் என்ன பண்ணார், தலை வணங்குறேன் இந்திரான்னார். என்னன்னு கேட்டான் இந்திரன், உனக்காக தலை வணங்கலப்பா, நீ வீசினிய இந்த வஜ்ராயுதத்தை கண்டு தலை வணங்குகிறேன். ஏன் அப்படின்னா உன்னை காட்டிலும் சிரேஷ்டமானது இந்த வஜ்ராயுதம். ஏன்னா உங்களால் ஆகாத காரியத்தை ஒரு ரிஷி அல்லவோ உங்களுக்கு தன்னுடைய ஸ்பைனல் கார்டை கொடுத்து இந்த வஜ்ராயுதத்தை பண்ண சொன்னார். அதனால் தன்னுடைய ஸ்பைனல் கார்டை கொடுத்து அவர் பெரும் புகையை அடைந்தார் அல்லவா, அவருக்காக இந்த வஜ்ராயுதத்தை தலை வணங்குகிறேன். இதுக்கு நான் சரணடைகிறாப்புல என்னுடைய ரெக்கையை ஒன்று அதுக்கு உதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருட பகவான் தன்னுடைய ரெக்கையை ஒன்று உதிர்த்து கீழே போட்டார். ஏ தத் பத்ரம் தஜாம் ஏகம் யஸ்யாந்தம் நோபலப்ஸ்யசே நச வஜ்ர நிபாதேன ருஜாமேஸ்தீஹ்ய காச்சனா திருஷ்டானி சர்வபூதானி நாமசக்ருஹு கருத்மதஹ சுரூபம் பத்ரமாலக்ஷ்யே சுபர்ணோயம் பவத்விதி. அந்த கருடன் உதுத்து போட்ட ஒரு ரெக்கையை பார்த்து அதனுடைய தேஜஸை பார்த்து மயங்கினார்கள் அனைவரும். எல்லா தேவர்களும் சொல்லி சுபர்ணன் 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 அப்படின்னு கருடனுக்கு ஒரு டைட்டில் கொடுத்தார்கள். தேவர்கள் கொடுத்த டைட்டில் மட்டும் இல்லை, வேதம் அங்கீகாரம் பண்ண ஒரு பெயர் சுபர்ணன் அப்படின்னு கருடனுக்கு. கருட சேனத்தில் சுபர்ணோசி கருத்மான் திரிவிருத்தே சிரஹ காயத்ரஞ்சக்ஷு ஸ்தோமஹாத்மா சாமதே தனூர்வாமதேவ்யம் பிருஹத்ரதம் தரே பக்ஷௌ யஜ்ஞாயஜ்யம் புச்சம் சந்தாகஸ்யங்கானி திஷ்ணியா ஷபாஹ யஜூகும் ஷினாமா. கருட ஜெயனத்தில் பிரார்த்திக்கிறதே சுபர்ணஹாசி அப்படின்னு வேதம் சொல்கிறது. அதே மாதிரியா கருட காயத்ரி தத் புருஷாய வித்மஹே சுபர்ண பக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத். அதனால் கருடன் அப்படிங்கிற அந்த பெயரில் சுபர்ணன் அப்படிங்கிற பெயர் ரொம்ப பிரசித்தமாச்சு. உடனே இந்திரன் இவ்வளவு பராக்கிரமசாலியாக இருக்க, ஒரு ரெக்கைக்கு எங்களால் பதில் சொல்ல முடிய, உன்னை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய திறமையை பற்றி சொல்லுங்கள்னு உடனே கருடன் சொன்னார். இந்திரன்ட்ட எதை வேணாலும் சொல்லலாம், தன்னை பற்றி சொல்லிக்க கூடாது இந்திரா, அதை தெரிஞ்சுக்கோ. குணசங்கீர்த்தனம் சாப்பி பிருஷ்டேன அந்நேன கோபதே. யார் எதை கேட்டாலும் சொல்லலாம், உங்களை பற்றி சார் கொஞ்சம் சொல்லுங்கன்னா சொல்லக்கூடாது.
கேட்டாலே சொல்லக்கூடாதுன்னா கேட்காம சொல்லலாமோ? அதனால தான் சொல்லுவா, அவரை போய் பற்றி பேசினா அவரை பற்றி தான் பேசுகிறவர் அப்படின்னு லோகத்தில் சொல்கிறோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் சாஸ்திர விருத்தம் அல்லவா? ஆனாலும் சிநேகிதால் கேட்டால் சொல்லலாம், பக்தால் கேட்டால் சொல்லலாம். அதனால் சொன்னார், அப்பா இந்த 14 லோகங்களை சேர்த்து பிடிச்சி வச்சா கூட உன்னோட சேர்த்து என்னோட ரெக்கையால் சுமக்க முடியும். சர்வான் சபிண்டான் வாபி லோகான் சர்வான் சம்பிண்டிதான் வாபி லோகான் சஸ்தானு ஜங்கமானன்னு எல்லாத்தையும் சேர்த்து தூக்குவேன், எனக்கு யாதொரு விதமான சிரமம் கிடையாது, அப்பேற்பட்டவன் நான் அப்படின்ன உடனே இவ்வளவு பலவானா உள்ளவர் எதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் டாக்டர் கொடுத்த மருந்தை வாங்கி சாப்பிட்றாப்புல இந்த அமிர்தத்தை கொண்டு வரீர், இன்னும் கார்க்கே பிரிக்கலையே, ஏன் இந்த அமிர்தத்தை கொண்டு போறீர்? உடனே எனக்காக இல்லைன்னார். நான் ஒன்றும் சோனி இல்லை, நான் ஒன்றும் வியாதிஸ்தன் இல்லை, அதனால நான் கொண்டு போகலை அப்படின்னார். எங்கள் அம்மா அடிமை விலகணும், அதனால் எங்கள் பெரியம்மா குழந்தைகள்கிட்ட கொடுக்கறதுக்காக இந்த அமிர்த கலசத்தை எடுத்துன்னு போகிறேன் அப்படின்ன உடனே யாருன்னு கேட்டான். கத்ருடைய குழந்தைகளை 1000 நாகங்கள்னு உடனே பாம்புக்கு பால் வாத்தாப்புலன்னு சொல்லுவா, பாம்புக்கு போய் அமிர்தத்தை கொடுக்கலாமா அப்படின்னு இந்திரன் சொன்னான். நான் என்ன பண்ணுறது, அவள் கேட்டா அடிமை விலகணுங்கிறதுக்காக சரி அமிர்தத்தை கொண்டு தரேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா. அதானே சொல்லியிருக்கேன்னா, அமிர்த பிராசனம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லலையே, அமிர்த கலசத்தை தானே கொண்டு தரேன்னு சொல்லியிருக்க, அதனால அந்த வார்த்தையை நீ காப்பாற்றிடு, அதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன்னு விட்டான் இந்திரன். நீ கொண்டு அவள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடு, அதுக்கு மேலே உள்ளத்தை நான் பார்த்துக்கிறேன்னு இந்திரன் சொன்னார். என்ன பண்ண போகிறாருங்கிறத நாளை கேட்போம். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வவினோதினி நந்தனுதே ಗಿರಿವರ ವಿಂಧ್ಯ ಶಿರೋಧಿನಿ ವಾಸಿನಿ ವಿಷ್ಣು ವಿಲಾಸಿನಿ ಜಿಷ್ಣುನುತೆ ಭಗವತಿ ಹೇ ಶಿತಿಕಂಠ ಕುಟುಂಬಿನಿ ಭೂರಿ ಕೃತೆ ಜಯ ಜಯ ಹೇ ಮಹಿಷಾಸುರಮರ್ದಿನಿ ರಮ್ಯ ಕಪರ್ದಿನಿ ಶೈಲಸುತೆ. गोपिका जीवन स्मरणं जय सद्गुरु स्वामिनः श्री आंजनेय स्वामिनः पूजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.